Hello, welcome back to my YouTube channel. ஸோ இந்த வீடியோவில் நம்ம அகைன் ஒரு மாக் டெஸ்ட் பார்க்க போகிறோம். இந்த டெஸ்ட் நான் ஆல்ரெடி எடுத்தேன், பட் எனக்கு ஸ்கோர் வரல. ஸோ ரீடெஸ்ட் எடுக்க போகிறேன். ஸோ டெஸ்ட்டுக்குள்ளே போகலாம். போகலாமா? ஸோ எல்லாமே இப்போ என்டிபிஎஸ்சியில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நிறைய கேல்குலேட்டிவாக கேட்குறாங்க. அதுலேயுமே அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு டெலீட் பண்ணலான்னு பார்த்தா அதுவுமே ஆப்ஷன்ஸ் ஒரு 3 ஆப்ஷன்ஸ் அப்படி தான் சேமாக தான் இருக்குது. யூனிட் டிஜிட் வச்சு டெலீட் பண்ணலான்னு பார்த்தா. ஸோ கால்குலேஷன் ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணியும் ஆகணும். ஸ்பீட் இம்ப்ரூவ் பண்ணனா ஃபாஸ்ட்டாக போட முடியாது. ஓகே 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 ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதில் என்ன கேட்குறான், 2 பைப் இருக்கான். 98 ஃபில் பண்ணது. 2 பைப் பி பார்த்தீங்கன்னா 28 பின் பண்ணது. திருப்பியும் இன்னொன்று ஒரு பைப் இருக்குது. 3 பைப்புமே ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ A+B 3வது பைப் வந்து எம்டி பண்ணுது 21 நிமிஷத்துக்கு. ஸோ 98 28 21 எல்சிஎம் எடுக்கிறேன். 3 டேபிளா 3 டேபிளில் 98 சரி என்ன எல்சிஎம் போகும், 7 டேபிளில் போடலாமா? ஸோ 1 4 4 3 திருப்பியும் 2 டேபிளா, ஸோ 7 2 3 அப்போ 196 into 3 வருமா? ஸோ 18 27 28 ஸோ 50 588 தான் நம்மளுக்கு வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 28, இது வந்து 6 போகும். இது வந்து எத்தனை டைம் போகும், 98 58 into 6 58 50 இது 6 டைம் போகும் கரெக்டாக. இது வந்து 7 டைம் போகும் கரெக்டாக. 21 டைம் போகும். சாரி, இது வந்து 6 டைம் போகும். இது வந்து 21 டைம் போகும். ஓகே 21 ஓகே. இப்போ ஆட் பண்ணும்போது என்ன ஆகும், 27 ஆகும். இப்போ பேலன்ஸ் ரிமைண்டர் 1 இருக்கும். ஸோ 588 இஸ் டிவைடட் பை 1ன்னு வரும். ஓகே 588 பை 1ன்னு போட்டால் 588 ஆன்சர். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 2%, ஸோ 1 is divided by 5. 50 இருப்பது 51 மாறுது. 5 இருப்பது 6 மாறுது. ஸோ 51 into 6 தான் நம்மளுக்கு அந்த 183,600 அப்படின்னா 25 என்னன்னு கேட்குறாங்க. ஸோ என்ன பண்ணலாம், 3 டேபிளில் 2 டைம் போகும். 6 1 2 0 0 3 3 டேபிள் அடிச்சா 30100 இன்ட்டு 3 டைம் போட்டால் தானே. அப்போ 25 into 3ங்க, 25 into 3 போட்டால் 150 இது இருக்குது பாருங்க 150. அடுத்த கொஷின் ஃப்ராக்ஷன் கேட்குறாங்க. ஃப்ராக்ஷன் எப்படி எழுதலாம், 2/7 எழுதலாம். இது வந்து 2/7/9 எழுதலாம். அப்போ 14 + 7 போடலாம். 14/7 என்ன, சாரி 18 + 7 போட்டால் என்ன வரும், 25/9 ஆமாம் 25/9. அடுத்த கொஷின் சிம்பிளிஃபிகேஷன் என்ன, 118 இது ஒரு 30 ஒரு 150. ஸோ 5 8 ஒரு 3 அப்புறம் 5 6 7 ஸோ 23. அடுத்த கொஷின், ஒரு ரெக்டாங்கிள் இருக்கா, ரெக்டாங்கிளுக்குள்ளே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ ABCDயா. ஸோ அந்த பாயிண்ட் வந்து பியா. we have formula PB ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ்ஸு PD ஸ்கொயரு இஸ் ஈக்குவல் டு PC ஸ்கொயரு ப்ளஸ்ஸு AP ஸ்கொயர்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா இருக்குது. அவங்க கேட்குறது P தான் என்ன கேட்குறாங்க, PD என்னன்னு கேட்குறாங்க. ஸோ B ஸ்கொயர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன ஆகும், 7 லாஸ்ட் டிஜிட் 9ன்னு முடியும். சியை ஸ்கொயர் பண்ணுறோன்னா லாஸ்ட் டிஜிட் 4ன்னு முடியும். பியை ஸ்கொயர் பண்ணுறோம் APP 9 1ன்னு முடியும் கரெக்டாக. அப்போ இது வந்து 5னா
9ல் ஒரு 5 போச்சுன்னா பேலன்ஸ் ஒரு 4 இருக்கும். 4 ரூட் எடுத்தோம்னா நமக்கு 2ல் முடியும். ஆன்சர் 2ல் முடியக்கூடியது ஒன்று தான் இருக்குது. 972. ஸோ 72 தான் ஆன்சர். நம்ம ஃபுல்லாத்தையும் போட்டோன்னா கால்குலேட்டிவ் ஆகிடும். யூனிட் டிஜிட் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அடுத்த கொஷின் 90 டிகிரி. இது வந்து ஒரு ஏ. ஸோ இது என்னது? ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ். இது வந்து √7 இருக்கும். கரெக்டாக? ஏன்னா 16 - 9 பார்த்தீங்கன்னா 7 வரும். 7க்கு √7 இருக்கும். இப்போ 2 இன்ட்டு காஸ் √7 இஸ் டிவைடட் பை ஹைப்போட்டனஸ் 4 இஸ் டிவைடட் பை √7. ஓகேவா? இப்போ இன்ட்டு போட்டோன்னா வரும் 2 வருமா? 1/2 வரும். கரெக்டாக? இருங்க. 2 இன்ட்டு அட்ஜசன்ட் √7 ஹைப்போட்டனஸ் 4 இஸ் டிவைடட் பை √7. அப்போ இது வந்து 1/2 ஆகுமா? 1/2. ஆமாம், 1/2 தான் வரும். கரெக்டாக 1/2 தான் வரும். அடுத்த கொஷின் பாருங்க. 9 மீடியன் கேட்குறாங்க. 14 ஓகே. 24 ஓகே. 21 அப்புறமா 24 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்குது. ஸோ 6 டிஜிட் வரைக்கும் போடுவோம். 24 அடுத்தது 26 சாரி 14 20 21 24 21 20 21 24 அப்புறம் வந்துட்டு 32 32 46 வருது. 46. ஸோ மொத்தம் வந்து நம்மளுக்கு 5 வந்து அடிச்சு 5 6 இது இருக்குது. 46. ஸோ 46 தான் ஆன்சர். அடுத்த கொஷின் வாட் வில் அமௌண்ட் காம்பவுண்டட் ஆனுவலி 10%. இப்போ 10ஆக இருப்பது 11ஆக மாறுது. இப்போ அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்களா? 2400 121 என்னன்னு. இப்போ 4ல் முடியக்கூடியது ஆன்சர். அடுத்த கொஷின் இது ரொம்ப கால்குலேட்டிவ். A person spends 33% of his income. Spends 33% of his income is able to save. அப்போ 100ல் 33 போச்சுன்னா என்ன வரும்? 7. 9ல் 3 போச்சுன்னா 6. இப்போ 67 தான் நம்மளுக்கு இந்த 6298. அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ் கேட்குறாங்க. 33 என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ 62 இன்ட்டு 90 சாரி 6298 33/67. 67 நம்ம 6298 டிவைட் பண்ணலாம். 67. ஸோ 1 2 3 4 5 6 6 7 9 போடலாமா? 7 3 9 9 6 ஆர் 54 60 வருமா? இப்போ 6 0 3 9 திருப்ப 8 9 திருப்ப 7 2. அப்போ 67 × 4 போட்டால் 24 67 12 24 26 வரும். இந்த 6 தானே வரும். 9ல் 3 போச்சுன்னா 6 தானே வரும். டேலி ஆகுது. கரெக்டாக? இப்போ 94 வரும். அடிச்சுக்கிட்டோம். சரி, ஆமாம் 94 வரும். இப்போ 94 × 3 போட்டால் 2ல் முடியும் ஆன்சர். 2ல் முடியும் ஆன்சர் இந்த இருக்குது. அடுத்த கொஷின் 8 ஒரு 2 × 2 4 8 4s are 32 minus 4 2s are 8 plus 1. என்ன வரும்? 92னா 9 சாரி 33ல் ஒரு 8 போச்சுன்னா 25 வரும். ரூட் எடுத்தால் 5 வரும். இப்போ 3 × 5 போட்டால் ஒரு 15 ப்ளஸ் 14னா ஒரு 17 14 34 14 34. ஓகே, கரெக்ட். 34
இப்போ 15 34 9 49 49. அடுத்த கொஷின் 3 years from now the ages of 14. ஸோ ஃபாதரோட ஏஜ் நம்ம சன்னோட ஏஜ் வந்து எக்ஸ்னு வச்சுக்கலாம். ஃபாதரோட ஏஜ் வந்து எப்படி இருக்குன்னா ட்வைஸ் சன் ப்ளஸ் 14 இருக்குது. ஓகே, சன்னோட ஏஜ் வந்து எக்ஸாக இருக்குது. ஓகே, இப்போ அது 3 வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ 3 வருஷத்துக்கு இப்போ ரீசெண்ட் இருக்குன்னா +3 போட்டுக்கலாம். கரெக்டாக? அப்போ 2x ப்ளஸ் 14 கூட 3 போட்டால் ஒரு 17 இப்போ x + 3. இது கூட அவங்களோட ஏஜ் வந்து ஒரு இயர் வரும்போது ட்வைஸ் ஆகுது. ஃபாதரோட ஏஜ் ட்வைஸ் ஆகுது சன்னோட ஏஜ் வரைக்கும். ஸோ அப்போ இதை ஒயின்னு வச்சுக்கலாம். நான் இப்போ என்ன ஆகும், 2x + 17 + y = 2x + 6. கரெக்டா? 2xம் 2xம் கேன்சல், y = 11 வரும். =11 வரும். அடுத்த கொஸ்டின், மேன் கவர்ஸ் his distance. A man covers his distance 100 140. இப்போ ஆவரேஜ் ஸ்பீடு வந்து 20ன்னு இருக்குது. சரி, ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 20ன்னு இருக்குது. ஸ்பீட் பார்த்தீங்கன்னா எல்லாமே 20 இருக்குது. இப்போ எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கணும் பாருங்கள், 60ன்னு வரும். 60 டிவைட் போட்டால் 20ன்னு வரும். கரெக்டாக? அப்போ தான் ஆவரேஜ் வரும். அப்போ இது எக்ஸோட வேல்யூ 20 தான் இருக்கும். நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ 20 போட்டு போயிடுங்க. அடுத்த கொஷின், ஒரு சர்க்கிள் இருக்குது, சென்டர் இருக்குது. ஸோ ரேடியஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. இந்த சர்க்கிளுக்கு ஒரு டேஞ்சன்ட் இருக்குது. இந்த டேஞ்சன்ட் வந்து P. ஓகேவா? அவன் கேட்குறது என்ன, இன்னொன்று கொடுத்துருக்கான், டிஸ்டன்ஸ் Pயிலேருந்து சென்டருக்கு. Pயிலேருந்து சென்டருக்கான டிஸ்டன்ஸ் பாருங்கள், 25ன்னு கொடுத்துட்டான். அப்போ இது இதோட லென்த் என்னென்னு கேட்குறான். ட்ரிப்ளட் 24 25 7 ட்ரிப்ளட். ஸோ ஆன்சர் இஸ் 24. அடுத்த கொஷின், 80% தான் 112 அப்படின்னா 150 என்ன? ஓகே, 4 டைம் போகும் 5 6, 2 டைம் போகும் 4 2 8 3 அடிச்சுட்டோன்னா 1 4 ஒரு 0ல் முடியுது எல்லாமே வரங்க. 196 கூட ஒரு 14 போட்டுக்கிறேன். 10 210. அடுத்தது 5b பார்த்தீங்கன்னா 8, 5b பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணுதான் 11, எல்சிஎம் பண்ணுறது 88 11, இது வந்து 8. 5b பார்த்தீங்கன்னா எம்டி பண்ணது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 11ல் 8 போச்சுன்னா 3, சாரி 11ல் இது 11ல் ஒரு 8 போச்சுன்னா ஒரு 2 வருமா? சரி, 88 இஸ் டிவைடட் பை 2 3 வரும். 3/4 தான் கேட்குறாங்க. 22. ஸோ அவங்க என்ன கேட்குறாங்க, மீடியன் கேட்குறாங்க. 3 மீடியன் 2 மீன் என்ன 51.5, மோட் என்ன 61.7. ஓகே, இப்போ 51 5 × 2 போட்டோன்னா 5 2s are 10, 2 3 5 2s are 10, இப்போ 0. இப்போ 103 இங்கே வந்துச்சா? ஸோ 103 ஒரு 0, இப்போ 61.7 ஆட் பண்ணிக்கிறேன். 4 6 1 கரெக்டாக? இது 3ஆல் அடிச்சுக்கிட்டேன்னா வரும் 5 1 4 4 2 7 2 7 9. இப்போ 549 வரும். 549 ஓகே, 549. அடுத்த கொஷின், டவுன் ஸ்ட்ரீம் அப் ஸ்ட்ரீம் கொடுத்துட்டு டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு xy + x + y × டைம். ஓகேவா? அப்போ இது வந்து என்ன இருக்குது, 22 × 11/11. இதை வந்து எப்படி எழுதிக்கிறேன், 11/2ன்னு எழுதிக்கிறேன். 11/2ன்னு எழுதிக்கிறேன். இப்போ 22 + 11 is divided by 2 போட்டால் 44 வரும். கரெக்டாக? 44 வரும். இப்போ 55 வரும். இப்போ 55 is divided by 2ன்னு வரும். 55 is divided by 2ன்னு வரும். 2 2 அடிச்சு விட்டுடுறேன். டிஸ்டன்ஸ் பாருங்கள், டைம் என்ன 8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 22 × 11 is divided by 5 × 8. இப்போ இது வந்து 5 டைம் போகும். கரெக்டா?
5 டைம் போகும். இப்போ 22 into 8 போட்டால் 16, 8 × 16 17, 176 is divided by 5 வருது. கரெக்டா? One 76 is divided by 5. One 76 is divided by 5. Correct? ஓகே, அடுத்த கொஷின் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க 100. ஆனால் லெவல் மந்தில் கொடுத்துருக்காங்க, இப்போ ரேண்டமில் கொடுக்கல. இப்போ 3னா இன்ட்டு 12 போட்டுப்போம், இன்ட்டு 1/12 போட்டுப்போம், அடிச்சு விட்டேன்னா வரும் 36. 00 போட்டால் 36 வரும். அடுத்த கொஷின் தேர்ட் நம்பரை விட இது அதிகமாக இருக்கா? ஸோ தேர்ட் நம்பர் வந்து 100னா இது வந்து 130 இருக்கும், 118 இருக்குது. ஸோ இதுக்கான ரேஷியோ பாருங்கள், என்ன வரும்? 65 வரும், 65 59 வரும். கரெக்டாக? 65 59 65 59. ஓகே, அடுத்த கொஷின் இதுக்கான ஃபார்முலா என்ன? a³ - 3a. அப்போ 64 - 3 4. இப்போ 12. இப்போ 2 5 52. 52. இது எப்பவுமே ஈஸியான ப்ராப்ளம். 18 இருக்குது, எக்ஸ் 5 இருக்குது, இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 360. ஓகே, இன்ட்டு 2 போட்டுப்போமா, இன்ட்டு 4 போட்டுப்போமா. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வருது. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா 18 ஒரு 2 போட்டால் 36 வரும், இன்னொன்று வந்து 10 வரும். இப்போ இதுக்கான எல்சிஎம் எடுங்க 36. ஒரு 10க்கான எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? 2 டேபிளில் 1 8 5. இப்போ 90 எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 180 வருது எல்சிஎம். இப்போ 1/180. ஹெச்சிஎஃப் பார்த்தீங்கன்னா 1ன்னு வரும். கரெக்டாக? என்ன வரும்? ஹெச்சிஎஃப் 36க்கும் 10க்கும் ஹெச்சிஎஃப் எடுக்குது அப்படின்னா 1 தானே வரும். ஆமாம், 180. Sum of reciprocals of LCM HCF. HCF 1 வருது. இப்போ 181/180வா? 180 இருக்குது, இது எல்லாமே வருது. தேர்ட்டி 36 ஒரு 10 ஹெச்சிஎஃப் எடுத்தால் 1 தான் வரும். அப்போ 1. ஸோ 180 தான் கீழே முடியுது. நம்ம 180 போட்டு வைப்போம். 180. இந்த கொஷின் பாருங்கள். அனில் பாட் 100. ஃபஸ்ட்டு பெயின் வந்து 100க்கு வாங்குகிறான். அதுக்கப்புறம் அதுக்கு 15% ப்ராஃபிட்டில் விற்கிறான். திருப்பியும் அதுக்கு 29% டிஸ்கவுண்ட் தரான். 100ல் 29 போச்சுன்னா 71. கரெக்டாக? 71 இஸ் டிவைடட் பை 100. கரெக்டாக? அதே மாதிரி 1658. 158 இஸ் டிவைடட் பை இதில் விற்கிறான். ஓகே, ப்ராஃபிட்டில் விற்கிறான். ஓகே, இதை அடிச்சு விட்டுடலாம். இப்போ 115 இன்ட்டு 71ங்க என்ன வரும்? 511. அப்போ 7 5s are 35. 70 78. அப்போ 5 6 1 8 வருதா? 2 0 இருக்குது. இப்போ 81. 81.65 இருக்குது. ஓகேவா? இது பாருங்கள், 1 5 8 இன்ட்டு 1 6 0 0 அடிச்சு விட்டுறேன். 8 5 40 வரும். 8 5 40 வரும். சாரி 8 6 48 வரும். 8 6 48 வரும். 6 5 30 34 வரும். 6 9 வரும். இப்போ 1 5 8 திருப்பி 8 12
10 15 இது வந்து 252 வருது. இப்போ ஒரு 0 இருக்கனால இது வந்துச்சு. அப்போ 252.8ன்னு வருது சேலிங் ப்ரைஸ். ஓகேவா? அவன் முதல்ல எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணான்? 160. இப்போ 160.0 வச்சுப்போமா? என்ன வருது டிஃப்ரென்ஸு? 10னா 10ல் ஒரு இந்த 59ஆ 2ஆ 9ல் 2 போச்சுன்னா 7ஆ 0வா? பேசாத போ, வெளியே போனி. ஸோ 252.8ன்னு இருக்குது. இதில் 160 போச்சுன்னா என்னென்னு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ 8 வருது, ஒரு 40 40 40 40 40 40 40 ஒரு 52 2 4 15ல் ஒரு 6 போச்சுன்னா 9. அப்போ 92. ஆமாம். ஸோ 92.8ன்னு வருது. கரெக்டா? இங்கே பாருங்கள், இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 100ல் 81.65 என்ன வரும்? 599 சாரி 81. இந்த 81 நான் வந்து 82ன்னு வச்சுக்கிறேங்க. 82. அப்போ 100ல் 82 போச்சுன்னா என்ன வரும்? 8 வருமா? 18. இதில் 18 மட்டும் ரெடியூஸ் பண்ணிக்கிறாருங்க. ஒரு 74 பாயிண்ட் சம்திங். சிச்சோ, இங்கே பாருங்களேன் எப்படி வச்சுருக்கானு. 74 பாயிண்ட் சம்திங் போடலான்னு பார்த்தா ஆப்ஷன்ஸை பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. வேறு வழியே கிடையாது, நம்ம சால்வ் பண்ணணும். 100ல் 81.65 போச்சுன்னா என்னன்னு பார்க்கணும். இது வந்து 99 மாறும். கரெக்டாக? 10ல் ஒரு 5 போகும், 5 திருப்பி இது வந்து 8 மாறும். 10ல் ஒரு 4 போகும். இப்போ 8 8ல் 1 7 1. அப்போ 17 பாயிண்ட் வருமா? இப்போ 17.45A. 92ல் ஒரு 8 போச்சுன்னா என்ன வரும்? 5 7 3யா? லாஸ்ட்டு 5 முடியும்னு நினைக்கிறேன். 74 இதுதான் ஆன்சர். 74.45. அதுவும் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, போட்டு பார்ப்போம். அடுத்த கொஷின் பாருங்கள். சம் ஆஃப் -b/a. அப்போ -9 9 9 9. இப்போ 9 வரும், மைனஸு இது வந்து 8 வரும், 1 வரும் ஆன்சர். ஸோ 1 இது பாருங்கள். தேர்ட் ப்ரொபோர்ஷனல் ஃபார்முலா தெரியுமா? a/b = b/c. கரெக்டாக? a/b = b/c. இந்த c தான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல். a வந்து 44ன்னு வச்சுக்கிறேன். b பாருங்க கொடுத்துருக்கான். b இஸ் த சம் ஃபர்ஸ்ட் 3 ஈவன் நேச்சுரல் நம்பர்ஸ். இப்போ 2 4 6. இப்போ 12. இப்போ 44 இஸ் டிவைடட் பை 12. இது ஒரு 12, இது ஒரு சி. அப்போ 144 இஸ் டிவைடட் பை 44ங்க. வரும் 2, திருப்பியும் 7 2, திருப்பியும் 11. 2 டேபிள் வச்சா 6னா 3 1 6. இப்போ 11 வந்து சாரி 11 வந்து 36ஆல் டிவைட் பண்ணால் 33 வருமா? 3 பாயிண்ட் சம்திங் வருங்க. 3 பாயிண்ட் சம்திங். அடுத்த கொஷின். கியூபு சைடு 10 இருக்குது. அந்த வந்து கட் பண்ணி கியூபோட சைடு 2ஆல் மாற்றுறாங்க. ஸோ வாட் இஸ் 10 into 10 வால்யூம் ஆஃப் கியூப் இஸ் ஈக்குவல் டு n into 2 into 2 into 2. அப்போ n இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அடிச்சு விட்டோன்னா 555 125ன்னு வருது. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a². கரெக்டாக? இப்போ 6 இன்ட்டு ஸ்மால் கியூபோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் கேட்குறாங்க. 2 into 2 into 2 into 125ங்க. இப்போ என்ன வரும்? 2 2s are 4, 4 2s are 8 8 8 4 8 6 are 48 48 into 125ங்க. 125 into 48.
40, 16, 20, 10, 20, லாஸ்ட் டிஜிட் 2 ஜீரோவில் முடியும். இதுதான் இருக்குது. 3000 தான் 2 ஜீரோவில் முடியுது. அடுத்த கொஷின், ஆவரேஜ் ஆஃப் 15 பாய்ஸ் இஸ் 163 இன்ட்டு ஒரு 15 போட்டுக்கிறவங்களேன். 5 is 15, 30, 31, 5 8, ஓகே, 1 6 3, 5 4, 14, ஓகே. இப்போ வந்து இது பண்ணால் 2 4 4 5 வருதுங்க. ஓகேவா? அடுத்தது 15 போச்சுன்னா 35, 35 இன்ட்டு ஒரு 165 போட்டுக்கிறேன். 25, 6 5 30, 32, 5 5 8, ஓகே. 15, 18 18 19, 3 4, ஸோ 5 7, 17, அது இப்போ 5 7 7 5, 2 4 4 5 is divided by 12 12 12 12 12 12 12 12 11 12 11 12 8 is divided by 50 வா? 50 தானே? ஓகே. இப்போ 8 2 2 2வை 5ஆல் அடிச்சு விட்டா என்ன வரும்? 80 வரும். 16, 4, திருப்பியும் ஒரு கீழே ஒரு 2 போட்டால் 22 போட்டால் ஒரு 4, இப்போ 6 4 4 அப்படியே போயிட்டே இருக்கு. அடுத்தது வா, அடுத்தது என்னது? ஆவரேஜ் ஆஃப் 3 numbers வந்து 23. ஸோ 69ல் 37 போச்சுன்னா 32. இன்னும் ரொம்ப பெருசாக போகும். இந்த கொஷின் பாருங்க, ஹெமிஸ்பியர் ஆஃப் ரேடியஸ் இஸ் ஃபிட்டட் இன்சைட் த கியூபாய்டு. ஸோ ஒரு கியூபாய்டு இருக்குது, இதான் ஒரு கியூபாய்டு இருக்குது. இந்த கியூபாய்டுக்குள்ளே ஒரு ஹெமிஸ்பியர் வைக்கிறோம். ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் பார்த்து இங்கே வந்து என்னவா இருக்குது? 3ஆக இருக்குது. இப்போ ஓவராலாக பார்க்கும் போது 6ஆக இருக்கும். இப்போ லென்த் இன்ட்டு பிரெத் இன்ட்டு ஹைட்டு, கரெக்டாக? அப்போ 3 இன்ட்டு 6 இன்ட்டு ஒரு 3, 9 இன்ட்டு ஒரு 6, 6 இன்ட்டு 6 36. சாரி 9 6 ஆர் 54 வருமா? என்னது இது? புரியலையே. ஓகே, இங்கே 6 வரும், 108 வரும். ஓகே, 108. வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் என்ன? 4/2/3 பை ஆர் கியூபா? கியூப், கரெக்டா? 3 3 3. இப்போ அதை அடிச்சு விட்டா 4/3 2/3 பை ஆர் கியூப். 9 3 18. இப்போ 3 into 9 2 are 18. 18 ஒரு 3.7 போட்டுக்கிறேன். 3.14 போட்டுக்கிறப்ப 3 1 4 ஒரு 18 போட்டால் என்ன வரும்? 32. 8 11 24 25. இப்போ 3 1 4 2 5 6 5 2 56 56.52ங்க. இது 108ல் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. 8ல் முடிய ஆன்சர் 2 இருக்கு பாருங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு ஆப்ஷன்ஸை டெலீட் பண்ணாத மாதிரியே இருக்கு. ஸோ இது வந்து 7 ஆகுமா? சரி, இது ஒரு 10 5 5 8 7. சரி இருங்க, 108ல் 56 போச்சுன்னா என்ன வரும்? 2 52 வருமா? 108ல்
108ல் 8ல் 6 போச்சுன்னா 2 இப்போ 52க்கும் கீழே தானே ஒரு ஆன்சரு. ஆமாம், 52க்கும் கீழே தான் வரும். கரெக்டாக 52க்கும் கீழே வரக்கூடிய ஆன்சர் என்னவா இருக்குது? இதுதான் இருக்குது. ரொம்ப கால்குலேட்டிவாக இருக்கு. இந்த கொஷின் பாருங்க, 27%னா டிஸ்கவுண்ட் ஆஃப் 34%. மார்க்கடு ப்ரைஸு சேலிங் ப்ரைஸு 100 ரூபாய்க்கு மார்க் பண்ணி 27க்கு சேல்னா 3 9 9ல் 2 போச்சுன்னா 73க்கு சேல் பண்ணுறான். இப்போ 73க்கு சேல் பண்ணால் அது பர்சன்டேஜ் பாருங்கள், 10000 வரும். 73 × 73ன்னு வரும். ஓகேவா? 36 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட். இது ட்ரை பண்ணலாமா? ஹண்ட்ரடில் மார்க் பண்ணி 9 3 போச்சுன்னா 56. அப்புறம் 7 100ல் மார்க் பண்ணி 93க்கு சேல் பண்ணுறோம். 10000 இதோட டிஃப்ரென்ஸ் அதிகமாக தானே வரும். 6 6 93 6 9 சார் 6 9 18 18 19 4 4 ஒரு 54 59 8 வரும். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வரும் இது பார்க்கும்போது. சரிங்களா? இது எப்படி சால்வ் பண்ணலாம்? 30% இருக்குது, 20% இருக்குது, 15% இருக்குது. 13 தான் வந்து நம்மளுக்கு 12 months வரைக்கும் கண்டினியூ ஆகுறான். 20 ஒய் பார்த்தீங்கன்னா 7 month கண்டினியூ ஆகுறான். ஒய் வித்ட்ரா இஸ் 33% அண்ட் ஷேர்ஸ் 5. ஓகேவா? இப்போ 20 × 7 ப்ளஸ்ஸு 20 × 100ல் 33 போச்சு அப்படின்னா 7, 9ல் 3 போச்சுன்னா 67. அப்போ 67 இஸ் டிவைடட் பை 00 × ஒரு 5 போட்டுக்கலாம். இப்போ என்ன வரும்ன்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இங்கே 0 0 2 இப்போ 2 2 அப்போ 67 வருது. அப்போ 1 4 0 ஒரு 67 போட்டுக்கிறேன். 1 4 0 ஒரு 67 போட்டால் 7 11 217. அப்போவா? அப்போ அதோட வேல்யூ பாருங்கள், 217 வருது. இதே மாதிரி 15 × 7 ப்ளஸ்ஸு 15 × 24%. 100ல் 24 போச்சுன்னா 8 9 78. 78 இஸ் டிவைடட் பை 00 போட்டுக்கலாம். இது எத்தனை வரு? 5 மாதத்துக்கு வருது. ஸோ 20. இப்போ இது 3, இது ஒரு 4. இப்போ அடிச்சு விட்டோன்னா 1 இங்கே 1 ஒரு 38 38 39 19 வச்சுக்கிறாருங்க. 15 × 7 35 510 ப்ளஸ் வர மாட்டேது. என்ன பண்ணுறது? ஆப்ஷன்ஸ் வச்சு
போகலாமா? இங்கே பார்த்தீங்கன்னா 15 இருக்குது கரெக்டாக. 15 இருக்குது. ஜட்டோட 15ஓட மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கா பாருங்கள். 3ஓட மல்டிபிள்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்கள். 3ஓடது இது கிடையாது. 7 5 இது இருக்கும். இப்போ 5 to 0 தான் நினைக்கிறேன். 3ஓட மல்டிபிள் இது கிடையாது. 3ஓட மல்டிபிள் இது 15 இதுவும் வராது. இப்போ 3ஓட மல்டிபிள்ஸ் ஆன்சராக இருக்கும். 5250 3ஓட மல்டிபிள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் அட்டன் பண்ணதில் எனக்கு ஸ்கோர் வரல. எப்பயுமே ஸ்கோரு இது தப்பு பண்ணியிருக்கேன். நான் 3 கொஷின் தப்பு பண்ணியிருக்கேன். அச்சோ, இது தப்பு பண்ணியிருக்கேன். இதுவும் தப்பு பண்ணிட்டேன். மல்டிபிள்ஸில் வச்சு போடலான்னு பார்த்தா தப்பாக இருக்கு. ஓகே, ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.